சின்ன கிராமத்துல வேலுங்கிறவன் இருந்தான். அவனுக்கு எப்படியாச்சும் சொந்தமா ஹோட்டல் வாங்கணும்னு ஆசை. அம்மா 2 லட்சம் சேர்த்து வச்சிருக்கிறேன், எப்படியாச்சும் இதை வச்சாச்சும் ஒரு ஹோட்டல் பார்க்கலான்னு இருக்கிறேம்மா, என்ன சொல்ற? இல்லை வேலு, இந்த கிராமத்துக்குள்ள யாரெல்லாம் உனக்கு 2 லட்சத்துக்கு கடை தரா? யாருமே கேட்ட வரைக்கும் தரவே இல்லை. அதனால இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடை பார்க்குற வழியே பாரு. இப்பயே பார்த்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல. ஆமா நானும் 4 பக்கம் விசாரிச்சுட்டேன், எந்த கடையுமே எனக்கு கிடைக்கல, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன், பாப்போம். அந்த சமயம் பார்த்து வெளியே இருந்து ஒருத்தவர் கூப்பிட்டு இருந்தாரு. வேலு வேலு வெளியே வாப்பா. என்னங்கய்யா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, என் வீடு தேடி வந்திருக்கீங்க, சொன்னா நானே வந்திருப்பேன்ல. ஆமா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல வேலு, உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். நீ ஏதோ ஊருக்குள்ள கடையெல்லாம் தொலைவிக்கிட்டு இருக்கிறியாமே, நானும் உனக்கு கடை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். நீ வாங்கிக்கிறியா? என்கிட்ட ஒரு கடை இருக்குது, 5 லட்சம் ரூபாய்க்கு தரேன், வாங்கிக்கிறியா? ஐயோ, 5 லட்ச ரூபாய்லாம் என்கிட்ட கிடையாதியா, என்கிட்ட இருக்கதே 2 லட்சம். 2 லட்சத்துக்கு இருந்தா கொடுங்க, அப்படி இல்லை உங்களுக்கு கட்டுப்படியாகலன்னா வேற யார்ட்டையாவது கூட கொடுங்க. எதுக்கு என்கிட்ட வந்து பேரம் பேசிக்கிட்டு? இல்ல பரவாயில்ல, 2 லட்சமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஏன் இந்த இடத்த வச்சுக்கோப்பா, நான் உனக்கு எப்படியாச்சும் இந்த இடத்த மாத்தி கொடுத்துருந்தா வந்தேன். பரவாயில்ல, எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்த நீயே வச்சுக்க, இருக்கிற பணத்தை என்கிட்ட கொடு, போது சரியா? இன்னைக்கு சாயந்தரமே மாத்திக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு எப்படியா அப்புறம் கட்டுப்படியாகும்? உங்களுக்கு கட்டுப்படியாகதே. ஆமாங்கய்யா, 2 லட்சங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட், அது உங்களுக்கு எப்படி கட்டுப்படியாகும்? பரவாயில்லையா, நீங்க வேற யார்ட்டாவது கூட வித்துக்கோங்களேன். என்னப்பா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற? இத்தனை நாள் பழக்கொள்ளத்துக்கு என்ன அப்புறம்? நானே உனக்கு அந்த கடையை தரேன், நீயே வச்சுக்க, சரியா? ஏம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 லட்ச ரூபாய்க்கு நமக்கு கடை கிடைக்காதுன்னு நினைச்சோம், கிடைச்சிருச்சு பாத்தியா? நான் நாளையிலேருந்து என்னோட பிரியாணி கடையை ஆரம்பிக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா. எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கத்து கவலையா இருக்குடா. இந்த ஆள் 2 லட்சத்துக்குலாம் கடை தர ஆளே கிடையாது. இந்த 5 லட்சத்துக்கு போற கடை கூட 10 லட்சத்துக்கு திரும்பி வித்து விட்டு வருவியா? எப்படி இந்த ஆள் கொடுத்தியான்னு எனக்கும் தெரியல. சரி, எதை பார்ப்போம். ஏம்மா, எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சந்தேக புத்தி தான் உனக்கு. அவர் ஏதோ ஒரு நல்ல மனசுல கொடுத்துட்டு போறாரு, விடுமா. என் பிரியாணி கடையை நான் ஆரம்பிக்க போறேன் சந்தோஷமா. அவனும் தன்னோட பிரியாணி கடையை ரொம்ப சந்தோஷமா நடத்த ஆரம்பிச்சான். இல்லை வேலு, உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. எத்தனை நாள் கஷ்டம் தெரியுமா இது? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு. இன்னைக்கு அது உன் கைக்கு வந்தப்ப எவ்வளவு சந்தோஷம் உனக்கு, இந்த முட்டை பிரியாணி கடையை ஆரம்பிக்கிறதுல. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி நம்ம எந்த கஷ்டமும் தேவையில்ல, சுய தொழில் இருந்தா யாருமே கஷ்டப்பட தேவையில்ல. சரி, நான் கடையா பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போயிட்டு வா. அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அங்கிருந்து கிளம்பினாங்க. அவனோட கடையில வழக்கம் போல நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பிச்சது. யாப்பா, என்ன ஆச்சரியமா இங்க பிரியாணி கடை போட்டிருக்கிற? ஆமாம்மா, இந்த இடம் ஒருத்தர் எனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தாரு, அதான் நானும் பேசாம வாங்கிக்கலான்னு வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். முட்டை பிரியாணி இருக்கு, சாப்பிட்றீங்களா? உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, இதோட ருசி ரொம்ப அருமையா இருக்கும். ஏனே, ஆச்சரியமா தான் இருக்குது நீங்க கடையை போட்டிருக்கிறது. சரி, எங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு முட்டை பிரியாணி கொடுங்க. ஏன்னா இந்த கடையை ரொம்ப நாள் வாங்காமே நிறைய பேர் போட்டு வச்சிருந்தாங்க, அதான் நானும் என்னன்னு பார்த்தேன். கடைசியில நீங்களே வாங்கிட்டீங்க. சரிண்ணே. அதாவது யார் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தம்மா போய் சேரணும். இந்த கடை எனக்குன்னு கடவுள் எழுதி வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன், அதான் எனக்கு கிடைச்சிருச்சு. எல்லாம் நல்ல விஷயமா இருந்தா ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா. இந்த கடையில நிறைய விஷயத்த கேள்விப்படுறேன், கொஞ்சம் எதுக்கும் பார்த்து இருந்துக்க, சரியா? பரவாயில்லம்மா, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அங்க வந்தவங்களும் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க. நைட் ஆனதுமே கொஞ்சம் பிரியாணி மிச்சம் இருந்துச்சு, அதை அவன் எப்படியாச்சும் வித்துட்டு வீட்டுக்கு போயிடணும்னு நினைச்சு நின்றுட்டு இருந்தான். அந்த சமயத்துல ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு அவன் காதுக்கு விழுந்தது. அட, என்னது இது? குழந்தை கத்துற சவுண்டு கேக்குது. இந்த நேரத்துல குழந்தை எங்க கத்துது? எதுக்கு போய் பாப்போம். அந்த மாதிரி அவன் காதுக்கு தொடர்ந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்டனால கொஞ்சம் தூரம் வரை போய் பார்க்கலான்னு போனான். என்னடா அது, இப்ப சத்தம் நின்றுச்சு, ஆனா இங்க கண்ணு கெட்டின வரைக்கும் எந்த குழந்தையும் காணாமே. ஒருவேளை நம்ம மனப்பிரமையா இது இருக்குமோ? சரி, கடைக்கு போவோம். அங்க போனதுமே அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஐயோ, என்னது இது? இங்க இருந்த பிரியாணில எங்க போச்சு தெரியலையே. அட கடவுளே, நான் போயிட்டு ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ள யார் இப்படி சாப்பிட்டுருப்பாங்க? இது என்னன்னே தெரியாம அவனும் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்புனான். அம்மா, உனக்கு தெரியுமா, அந்த குழந்தை அழிக்கிற சவுண்டு கேக்குது, கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு திரும்ப வந்து அந்த பிரியாணி எதையுமே காண அமானுஷமா இருக்குமா. ஏண்டா, உன் பிரியாணி வேர்க்கனே எதுவும் தீந்திருக்க போது, அதை மனசுல வச்சுக்காம நீ பெசாட்டு இருக்குங்கிற ஞாபகத்திலே போயிட்டு வந்திருப்ப. இல்ல, எனக்கு நிச்சயமா தெரியும், அந்த டவரால பிரியாணி இருந்தது. பாதி பிரியாணியோட தான் நான் விட்டுட்டு போனேன். ஒரு மனுஷனால எப்படி அவ்வளவு சீக்கிரம் வந்து உட்காந்து சாப்பிட்டு போக முடியும்? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை பிரியாணியை யாரும் கொட்டிட்டு போயிருப்பாங்களோ? அதெல்லாம் உன்னோட எண்ணமா இருக்கும். உன் பிரியாணி வேர்க்கனே தீந்திருக்குண்டா. தயவு செஞ்சு எதையும் நினைக்காம பேசாம படுத்து தூங்கு. காலையிலைக்கு நீ கடைக்கு வெளிலனே போக வேணாமா? இதை பத்தியே யோசிக்காத, விடு.
அவங்க அம்மா அப்படி சொல்லி அவனை சமாதானப்படுத்தினாங்க. காலையில ஆனதுமே வழக்க போல தன்னோட கடையை போட்டான். அப்ப அவனோட நண்பன் சுரேஷ் அந்த இடத்துக்கு வந்தான். இல்ல என்ன உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? இந்த கடையை வாங்குறப்போ ஒரு வார்த்தையே என்கிட்ட கேட்டியா? இந்த கடையை எவனுமே வாங்கலடா, அதான் முதல்ல கட்டிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். உன்னை யார் இந்த கடையை வாங்க சொல்றது? டே என்னடா இப்படி பயமுறுத்துறீங்க? ஆளாளுக்கு வந்து இந்த கடையை வாங்கினதெல்லாம் என்ன தப்பு இருக்கு? 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியான ரேட்டு கொடுக்குறேன்னாரு அதனால நானும் வாங்கிட்டேன். இதுல என்னடா தப்பு இருக்குது சொல்லு? அட இங்க எதுதோ அமானுஷமான விஷயம் நடக்குன்னு சொல்றாங்கடா. இந்த கடையை வாங்கினவங்க எல்லாருமே இந்த கடையை திருப்பி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? உனக்கு இந்த கடையை வித்தான்ல, அவன் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அந்த கடையை வாங்கி வெறும் 2 நாள் தான் ஆச்சு. இங்க எந்த தொழிலுமே எவனையும் பார்க்க விட மாட்டேங்குதான்டா. அதுக்காகத்தான் இந்த கடையெல்லாம் எல்லாரும் ஒவ்வொன்றா மாத்தி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பையன் உனக்கு கொடுத்துட்டு போயிட்டியான். ஐயோ என்னடா சொல்ற? தொழிலே நடத்த விட மாட்டேங்குதா? அப்ப பேய்கையும் இருக்குமா ஒருவேளை? ஐயோ இது தெரியாமையா நான் வாங்கியிருக்கிறேன். அந்த பேய் என்ன இங்க இருந்தே இருக்குமா? போகாதாப்ப? இல்லை காலைகாலமா இதே இடத்துல சாப்பாடு கடை நடத்திட்டு வராங்களே, ஒருத்தன் கூட நினைச்சு இந்த கடையில கடை போட்டது கிடையாது. அடுத்தனாலே அவனுக்காவது வித்துட்டு போயிடுவாங்க. நீ கிளம்பு. அந்த மாதிரி அவனோட நண்பன் அங்க சொல்லிட்டு போனதுனால அவனுக்கு பயம் ரொம்ப அதிகமாச்சு. ஐயோ கடவுளே என்னது இது? எல்லாரும் இப்படி சொல்லிட்டு போறாங்க. இவங்க சொல்றதா பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. பேயா இங்க வந்து கொடுத்துட நடத்திக்கிட்டு இருக்குது. ஒருவேளை நேற்று நம்ம பிரியாணி தின்னது பேயாதான் இருக்குமோ? இன்னைக்கு எதுக்கு போற மாதிரி போய் இன்னும் பார்த்துக்க வேண்டியதான். என்னன்னு முடிவு பண்ணுவோம். நைட் ஆனதுமே திரும்பவும் அந்த குழந்தை சவுண்டு அவனோட காதுக்கு கேட்டது. திரும்பவும் அந்த குழந்தை சவுண்டு கேக்குது. சரி கொஞ்சம் தூரம் போய் பாப்போம். அவனும் தூரத்துல நின்னு ஒளிஞ்சு நின்னு பார்த்தப்ப அந்த இடத்துக்கு பேய் வந்ததை கவனிச்சான். பிரியாணி இன்னைக்கு இந்த எல்லா பிரியாணியும் எனக்கு தான் சொந்தம். இந்த தடிப்பை எங்களை விரட்டுறதுக்குள்ள போதும் ஆகி போயிருது. எல்லா பிரியாணி சாப்பிடுவோம். அங்கிருந்து எல்லா பிரியாணியும் சாப்பிடுறத அவன் தூரத்துல நின்னு பாத்துட்டு இருந்தான். ஐயோ நேத்து கூட இந்த பேய் தான் அந்த பிரியாணி திருடிட்டு இருக்குமோ? ஐயோ இதை சும்மாவே விடக்கூடாது. பேசாட்டி ஏதாவது பூசாரியை கூட்டு வந்து இந்த பேயை விரட்டணும். இல்லைன்னா நம்ம இந்த கடையே போட முடியாது. சாப்பிட்டு முடிச்சிட்டு வேகமா அந்த பேய் அங்கிருந்து போயிருச்சு. அடேங்கப்பா ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த எல்லா பிரியாணியும் காலி பண்ணிட்டு போயிருச்சு. இது சும்மா விடக்கூடாது. ஐயோ உடனே தயா பார்க்கலான்னு வந்தேன். அந்த கடை இருக்குல்ல கடை, நான் கூட பிரியாணி கடை இப்போ போட்டிருக்கேனே, அந்த இடத்துல பேய் வந்து தினமும் சாப்பிட்டு எனக்கு கடையவே நடத்தி விட மாட்டேங்குது. உன்னை யாரா அந்த இடத்துல கடையை வாங்க சொன்னா? எத்தனை பேர் அந்த கடையை கொடுத்துட்டு போயிருக்கிறான் தெரியுமா? நிறைய பேர் இதோட என்கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்குறாங்க. ஆனால் யாருக்கும் நான் முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். என்னது முடியாத? அப்புறதுக்கு இந்த வேஷத்துல இருக்க? நீயும் இந்த வேஷத்தை கழிச்சிட்டு எங்களை மாதிரி வேட்டி சட்டை இல்லைன்னா சேலையை கட்டிக்க. அடே மடப்பாயிலே, எத்தனையோ தடவை நான் முயற்சி பண்ணிட்டேன். அந்த பேய் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிருச்சு. இங்கே வர்றவங்க எல்லாம் சாப்பாட்டு கடை நடத்துறதுனால அதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ இவனையே இப்படி சொல்லிட்டு போயிட்டா அப்ப யார்கிட்ட போய் நிக்கிறது? பேசாட்ட அம்மாட்ட போய் சொல்லுவோது. ஏமா நான் சொன்ன அப்ப நீ நம்பவே இல்லை. என் கண் கூட அங்க பார்த்தேம்மா அந்த பேய் உட்காந்து அந்த பிரியாணி சாப்பிட்றத. அங்க இருக்கிற அந்த மந்திரக்காரன்ட்டி கேட்டுவிட்டேம்மா. அந்த ஆள் என்னால முடியவே முடியாது. எத்தனையோ பேர் வந்து இதை கேட்டுவிட்டாங்க. என்னால அதை பண்ண முடியல, விரட்டவும் முடியல. அந்த பேய் அங்கிருந்து போகுதுன்னு சொல்லிவிட்டாங்க. அது சாப்பாட்டு பிரியர் பேயாமா, அதனால அங்கேயே எடுத்து இருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாமா. அதனாலதான் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்குதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கஷ்டப்பட்டு அந்த 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சு என்ன பண்றது? நீ ஒன்றும் பயப்படாத, நான் சொல்ற மாதிரி பண்ணு. அந்த பேய் தான் சாப்பாட்டு பிரியராச்சே, நான் சொல்றத மட்டும் பண்ணு. அவங்க அம்மா அவனுக்கு ஒரு நல்ல ஐடியாவை போட்டு கொடுத்தாங்க. அப்படியா? இப்படி பண்ணா கண்டிப்பா பேய் வராதுல்ல? சரி நீ சொன்னதை கண்டிப்பா செஞ்சு பாக்குறேன். நான் சொன்னதை ஒரு 2 நாளைக்கு செஞ்சு பாரு. கண்டிப்பா பேய் அந்த இடத்துக்கு வரவே வராது. அடுத்த நாள் வழக்கம் போல கடையை நடத்திட்டு இருக்கப்ப மறுபடியும் அந்த குழந்தை சத்தம் கேட்டது. அவனே வேணும்னே அந்த இடத்த விட்டு கிளம்புனான். யார் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த பேய் அந்த இடத்துக்கு வந்துச்சு. பிரியாணி இந்த நேரத்துல தான் இந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு போயிடணும். யாரும் இல்லை. அந்த பேய் அந்த பிரியாணியை சாப்பிட ஆரம்பிச்சது. என்னது உப்பு மிளகாவா இருக்குது? ஐயே இந்த பிரியாணி எப்படிதான் மனுஷங்க சாப்பிட்றாங்களோ தெரியல. பேய் என்னாலேயே திங்க முடியல. இனிமேல் இது கடைக்கு நான் வரவே மாட்டேன். சாப்பாடு பிரியனை என்னையே சாப்பாடு வெறிக்க வச்சுட்டானே. அந்த பேய் அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிருச்சு. அடடா அம்மா சொன்ன மாதிரியே அந்த பேய் இந்த பிரியாணியை விட்டுட்டு போயிருச்சு. உப்பு மிளகாவும் நிறைய போட்டு பிரியாணி செய்யணும்னு சொன்னாங்க. சரியா இருக்குது. இன்னும் 2 நாளைக்கு இந்த பிரியாணி வைப்போம். அடுத்து இந்த பேய் இங்க வரவே வராது. அதே மாதிரி அந்த பேய் அந்த கடை சைடே வரல. அவங்க அம்மா செஞ்ச மந்திரத்தால அந்த பேய் அந்த கடைக்கு வரவே இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.